ஆல்ரெடி வந்துட்டு 5 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் சார், யாருமே கண்டிக்கல. திருப்பி ஐடிசி விட்டு திருப்பி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங் வச்சு எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க சார். ஆனா காலேஜ் ஓபன் பண்ண உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க. போர்ஷன்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல சார். எங்களுக்கு செமஸ்டர் டேட்டும் சொல்லிட்டாங்க. எப்படி போர்ஷன்ஸ் நடத்தாம பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து இந்த செமஸ்டரோட போர்ஷனை அடுத்த செமஸ்டர் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் இந்த 4 நாள் ஸ்ட்ரைக்ல எங்க கூட இருந்த பொண்ணை இப்ப காலையில இருந்து அந்த பொண்ணை காணோம் சார். அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. நாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி காலையில கேட்டு பார்த்தா உங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, அவளை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. இப்ப நாங்க வந்து அதுக்காக வந்து நாங்க இப்படி உட்கார்ந்ததுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் எத்தனை பேர் செத்து கிடந்தாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க உங்களை. அண்டர் MHRD கீழே போகவே போகாது. நாங்க எல்லாமே பிரைவேட் ஆகிறதுக்கு சப்மிட் பண்ணியாச்சு. எங்கெங்க பணம் கொடுக்கணுமா கொடுத்தாச்சு. ஒவ்வொரு டீனுக்கும் 50 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க அப்படிதான் ப்ரொடெஸ்ட் பண்ணது வேஸ்டா சார். நிறைய டீச்சர்ஸ் மேல FIR தேவையில்லாம ஃபைல் பண்ணிருக்காங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப போய் கேக்குறோம் தைரியமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, நீங்க சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்க சார். சஸ்பெண்ட் பண்ணன்னு சொல்றாங்க சார். டிசி குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மிரட்டி உள்ள துரத்தி விடுறாங்க சார். இவங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இதுல பண்ணும்போதே தெரியுது சார் ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு. ஆனா நாங்க கேட்டா எதுக்குமே ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டா. 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல ஃபெயிண்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்க சார். போன வாரம் ஃபுல்லா 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல ஃபெயிண்ட் ஆனாங்க. எங்க கிட்ட எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல 25 ஸ்டாஃப்க்கு மேல ஃபெயிண்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்தாங்க. எல்லாத்துக்குமே நாங்க ப்ரூஃப் வச்சிருக்கோம் சார். இங்க போடுறாங்க சார், இது இல்ல அது இல்லன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா ஒன்னதுலயுமே சீல் இல்ல சார். இப்ப இருக்கிற விசி இன்சார்ஜ் ரிஜிஸ்டர் யாருக்குமே இப்போ வந்து டைம் இல்ல சார். அவங்க போடுற சைனுக்குலாம் வேலிடிட்டி இல்ல, வேல்யூ இல்லன்னு சொல்றாங்க சார். அப்புறம் அவங்க போடுற சர்டிபிகேட் மட்டும் எங்களுக்கு எப்படி சார் செல்லும்? போன வருஷம் படிச்சவங்களோட சர்டிபிகேட் இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க சார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். செகண்ட் கேட்ல வந்து எங்க போராட்டம் 2 வாரமா தொடர்ந்து தான் சார் இருக்கு. 2 வாரமா பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல சார். இதுக்கு மேல நாங்க கண்டினியூ பண்ணி தான் சார் இருப்போம். அண்டர் MHRD கீழ வர வரைக்கும் நாங்க பண்ணுவோம் தான் சார். இப்போ உள்ள எக்ஸாம் நடக்குது சார். போர்ட்ல ஆன்சர் எழுதி போட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு கிளாஸ்ல வந்து சொல்றாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், படிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து எக்ஸாம் எழுது. எதுக்கு அந்த எக்ஸாம்? என்ன சிலபஸ் கவர் பண்ணல அவங்க? ஒரு சிலபஸும் கவர் பண்ணல சார். எங்க கூட இந்த ஒரு பொண்ணை காணும் சார். அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன சார் பதில்? எங்க கூட தான் இந்த வந்து கூட்டிட்டு போன மேம் முதல் கொண்டு எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் சார். முதல்ல கேட்டை மட்டும் ஓபன் பண்ண சொல்லுங்க சார். இப்போ இங்க வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதை நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஹாஃப் போர்ஷன்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து IDC அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி உட்காந்தாலே கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள்னு சொல்லி எங்களுக்கு லீவ் விட்டுறாங்க. ஒர்க்கிங் டேஸ் வந்து சரியாகவே இல்லை. ஃபுல்லாக லீவு தான் விடுறாங்க. கம்மி நாளில் போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணுறதுல எக்ஸாம்ஸ் மட்டும் நடத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போர்டில் ஆன்சர் எழுதி போட்டு அதை பார்த்து எக்ஸாம்ஸ் எழுதி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா போதும், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய டிமாண்ட் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து MHRD கீழே இந்த யூனிவர்சிட்டி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் எங்களுடைய வைஸ் சான்சலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக MHRD கீழே இது போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடித்தரமாக சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெஸ் முன்னாடி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக MHRD கீழே போகாது, இது பிரைவேட் யூனிவர்சிட்டியாக தான் நாங்கள் மாற்றுவோம்.
நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நாங்க போய் பேசினதுக்கு டெல்லிக்கு வந்து MHRDக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் போட்டு தரோம், நீங்க வேணா போய் அங்க போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து மார்ச் 2017 வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து MHRD கீழே போகணும், இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்க வந்து அவங்களோட ரிசல்ட் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு வர ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும். முழுசாக வந்து எங்களுக்கு ஃபண்ட்ஸ் கட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து UGC சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து UGCலேருந்து வேண்டாம், இந்த காலேஜ்க்கு யூனிவர்சிட்டி ஃபண்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல MHRDலேருந்து எங்களுக்கு வந்து வர ஃபண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கட் ஆகிடும். எங்களுக்கு கொடுக்குற வருஷத்துக்கு கொடுக்குற கோடிக்கணக்காக அங்கே இருந்து பணம் வருது. அந்த பணத்தினால எங்களுக்கு வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை, ஒரு லேப் வந்து நீட்டாக இல்லை, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு நீட்டாக இல்லை. இந்த ஃபண்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த பல்கலைக்கழகமே ரொம்ப மோசமாயிடும், எங்களுடைய கல்வித்தரம் ரொம்ப குறையும், கல்வித்தரம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு வரும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னைக்கு என்ன மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்கம்மா? இன்னைக்கு வந்து எங்களுக்கு போர்ஷன்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல சார். அதனால தான் சார் நாங்கள் வந்து எக்ஸாமை ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு டீம்டு யூனிவர்சிட்டியாக தான் இது வந்து MHRD கீழே தான் இது இயங்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை முன் வச்சு நாங்கள் இப்போ போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். அப்புறம் கடந்த 2 வாரமாக நாங்கள் இருந்த போராட்டத்தில் எங்களை லீட் பண்ணி போன பிரீத்தி அப்படிங்கிற பொண்ணை இப்போ எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல. அந்த பொண்ணே காணும். அந்த பொண்ணு வந்து இன்சைட் ஹாஸ்டல் தினமும் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி உங்க பையன் இப்படி உங்க பொண்ணு வந்து இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கா, அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி இன்சைட் ஹாஸ்டலேஜ்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து எங்க பொண்ணுங்க ஒழுக்கமா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சுக்காங்க. எங்களுடைய உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னொரு கேள்வி, அது வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும். இன்னொன்னுங்க, அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா சான்சலர் என்ன சொன்னால் ரீடெஸ்ட் வைக்க முடியாது, மாணவிகள் படிக்க விருப்பம் இல்லை, நாங்கள் TC வாங்கிட்டு வெளியே போகலாம், இது வந்து விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் முன்னாடி. அதுதான் எங்க சான்சலர் வந்து எங்க வைஸ் சான்சலர் இப்பதான் கூப்பிட்டு ப்ரெஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க இங்க படிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க TC கொடுத்தாலும் அவங்க வேற காலேஜ் எங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஃபண்டு வரல அப்படின்னா நாங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஃபண்டு கிடைக்கல அப்படின்னா வந்து எங்களோட ஸ்டடீஸ் வந்து முழுமையா ஸ்பாயில் ஆகும். இது வந்து ஒரு மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கையோட இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. இதுல வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ST SC அப்படிங்கிற அந்த ஜாதியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து கலவரத்தை உண்டாக்க இது பிளான் பண்ணிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி எங்களை த்ரெட்டன் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பெண் செக்யூரிட்டிகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பெண் செக்யூரிட்டிகள் காலையில நாங்க கதவு திறக்கணும், எங்களுடைய கோரிக்கை எல்லாம் நாங்க பிரஸ் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நாங்க கோஷம் போட்டிருந்ததுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கழுதைக மாதிரி நீங்க எல்லாம் உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறாங்க எங்க மேல, எதுக்காக இதெல்லாம் பிரிக்கப்படுறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து செகண்ட் கேட் கிட்ட போய் நாங்க எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம். இதை முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கறதே எங்களுடைய வேண்டுகோள்.